இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து ஓராண்டிற்கும் மேலாக 471 நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கியது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின், திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் வரவேற்றனர். இந்த நிலையில் ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். டெல்லியில் இருந்து தமிழகம் திரும்பிய முதல்வர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஸ்டாலினுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்று பேசினார். தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜி சந்தித்தார். செந்தில் பாலாஜியை கட்டி தழுவி உதயநிதி வரவேற்றார்.